இறந்த காலம் past tense. இறந்த காலத்தின் ஒரு வகை simple past tense. The tense shows that something happened in the past which stresses the completion of an action. அதாவது இறந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பது மட்டுமல்லாமல் அந்த சம்பவம் அல்லது செயல் முடிவடைந்ததையும் குறிப்பது simple past tense. Simple past tense இன் சில உதாரணங்கள். Examples. நேற்று நான் அவனை பார்த்தேன். I saw him yesterday. இந்த வாக்கியத்தில் பார்த்தேன் அதாவது saw என்பது வினைச்சொல். இந்த செயல் நேற்றே நடந்துள்ளது அதாவது இறந்த காலம். எனவே saw என்ற வினைச்சொல் verb இறந்த காலத்தை குறிக்கின்றது அதாவது simple past tense. அவர்கள் நேற்று கட்டுமான பணிகளை முடித்தனர். They completed the construction yesterday. கட்டுமான பணிகள் என்பது construction. இந்த வாக்கியத்தில் முடித்தனர் என்பது வினைச்சொல் completed. இங்கு இந்த செயல் நேற்றே முடிந்துள்ளது. எனவே இதுவும் இறந்த காலம். ஆகையினால் completed என்பது simple past tense. நான் என் வாழ்வில் பொய் பேசியதே இல்லை. I never spoke lies in my life. பேசியதே இல்லை என்பது இதுவரை என் வாழ்வில் நடந்ததில்லை என்பது இறந்த காலம். எனவே spoke என்பது simple past tense. அவர் இரவு தனது வேலையை முடித்தார். He finished his work in the night. அவர் இரவே தனது வேலையை முடித்துவிட்டார் என்பது இறந்த காலம். எனவே இந்த வாக்கியத்தில் finished என்ற வினைச்சொல் அதாவது verb இறந்த காலத்தை குறிக்கின்றது. simple past tense. அடுத்த வகையான past tense அதாவது இறந்த காலம் past continuous tense. The tense emphasizes that the action was in progress at a certain time in the past. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு சம்பவத்தை குறிப்பது past continuous tense. சில உதாரணங்கள். Examples. சிறுவர்கள் நேற்று நாள் முழுவதும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். The children were playing the whole day yesterday. இந்த வாக்கியத்தில் நாள் முழுவதும் அதாவது whole day என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிப்பிடுகிறது. நேற்று என்பது இறந்த காலம். எனவே were playing விளையாடிக் கொண்டிருந்தார்கள் என்பது past continuous tense. அவள் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தாள். She was watching television. இந்த வாக்கியத்தில் பார்த்துக் கொண்டிருந்தாள் என்பது இறந்த காலம். பார்த்துக் கொண்டிருந்தாள் என்பது குறிப்பிட்ட நேரத்திற்கு நடந்த ஒரு செயலை குறிப்பிடுகிறது. எனவே இங்கு was watching என்பது past continuous tense. நான் அங்காடியில் என் நண்பனுடன் உரையாடிக் கொண்டிருந்தேன். I was talking to my friend in the supermarket. இந்த வாக்கியத்தில் உரையாடிக் கொண்டிருந்தது வினைச்சொல் அதாவது talking என்பது verb. இங்கு உரையாடிக் கொண்டிருந்தேன் என்பது இறந்த காலத்தை குறிக்கின்றது. கொண்டிருந்தேன் அதாவது was talking என்பது
குறிப்பிட்ட காலத்திற்கு நடந்த ஒரு செயலை குறிப்பிடுகிறது. எனவே இறந்த காலத்தில் சிறிது நேரம் நடந்த ஒரு செயலை குறிப்பிடுகின்றது. எனவே was talking என்பது past continuous tense. நான் அவரது வீட்டை அடைந்த போது அவர் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். When I reached his house, he was talking over the phone. இந்த வாக்கியத்தில் reached என்பது வினைச்சொல், அதாவது verb. இந்த வினைச்சொல் இறந்த காலத்தை குறிப்பிடுகிறது. அதாவது நான் அவரது வீட்டை அடைந்த போது இறந்த காலத்தில் நடந்த செயல். இந்த செயல் நடந்தபோது அவர் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். இது இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு நடந்த ஒரு செயல். எனவே was talking என்பது past continuous tense. அதாவது நான் அவரது வீட்டிற்கு சென்றபோது இறந்த காலத்தில் அவர் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அவர் பேசிக் கொண்டிருந்தார். எனவே was talking என்பது சிறிது நேரத்திற்கு இறந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். எனவே was talking என்பது past continuous tense. past tense இன் அடுத்த வகை past perfect tense. The tense indicates that something had happened before another past event or past point of time. அதாவது இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயலுக்கு முன்பே முடிந்த ஒரு சம்பவம் அல்லது செயலை குறிப்பது past perfect tense. சில உதாரணங்கள். Examples: நான் உங்கள் கடிதத்தை பெற்றேன். I received your letter. இந்த வாக்கியத்தில் கடிதத்தை பெற்றேன் என்பது இறந்த காலம். கடிதத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்ற செயல் முடிவடைந்து விட்டது. எனவே I received your letter இந்த வாக்கியத்தில் received என்பது past perfect tense. காவலர்கள் வரும் முன் திருடன் தப்பி சென்றான். The thief had escaped before the police arrived. இந்த வாக்கியத்தில் காவலர்கள் வரும் முன், அதாவது before the police arrived என்பது இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயல். இந்த செயல் நடப்பதற்கு முன்பே திருடன் தப்பி சென்று விட்டான். The thief had escaped. எனவே இறந்த காலத்தில் காவலர்கள் வருவதற்கு முன்பே திருடன் தப்பிச் சென்றான், அதாவது had escaped என்பது past perfect tense. ஏனெனில் காவலர்கள் வரும் முன் police arrived என்பது இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயல். இந்த செயல் நடப்பதற்கு முன்பே திருடன் தப்பிச் சென்றான் என்பது நடந்து முடிந்த ஒரு செயல். எனவே had escaped என்பது past perfect tense. அடுத்த உதாரணம். அவர் கதவை திறந்தபோது நாய் வெளியே குதித்தது. The dog jumped out when he opened the door. இந்த வாக்கியத்தில் நாய் வெளியே குதித்தது, அதாவது the dog jumped out என்பது இறந்த காலம். இங்கு அவர் கதவை திறந்தபோது என்ற வாக்கியத்தில் had opened என்பது past perfect tense. ஏனெனில் நாய் வெளியே குதிப்பது ஒரு செயல். இந்த செயலும் இறந்த காலத்தில் நடந்துள்ளது. இந்த செயல் நடப்பதற்கு முன்பே அவர் கதவை திறந்தார், அதாவது கதவு திறக்கப்பட்டுள்ளது. எனவே had opened என்பது past perfect tense. past tense இறந்த காலத்தின் மற்றும் ஒரு வகை past perfect continuous tense. It shows that something had been happening over a period of time
leading up to another past event or past point of time. அதாவது இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு செயலின் விளைவாக மற்றொரு செயல் நடந்ததை உணர்த்துவது past perfect continuous tense. சில உதாரணங்கள், examples. நான் அவளை அழைத்த போது அவள் 2 மணி நேரமாக விளையாடிக் கொண்டிருந்தாள். She had been playing for 2 hours when I called her. இந்த வாக்கியத்தில் நான் அவளை அழைத்தது ஒரு செயல், அவள் 2 மணி நேரமாக விளையாடிக் கொண்டிருந்தாள் என்பதும் ஒரு செயல். இவ்விரண்டு செயலுமே இறந்த காலத்தில் நடந்துள்ளது. நான் அழைத்தது ஒரு செயல், அந்த செயல் நடந்த பொழுது அவள் 2 மணி நேரமாக விளையாடிக் கொண்டிருந்தாள் என்ற செயல் நடந்து கொண்டிருந்தது. எனவே had been playing என்பது past perfect continuous tense. அடுத்த உதாரணம், மருத்துவர்கள் புகைப்பிடிக்க கூடாது என்று ஆலோசனை கூறிய போதும் அவர் பல ஆண்டுகளாக புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார். He had been smoking for years when doctors advised him not to smoke. இந்த வாக்கியத்தில் ஆலோசனை கூறியது கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயல். பல ஆண்டுகளாக புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார் என்பதும் இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயல். ஆலோசனை கூறியது ஒரு செயல், அச்செயல் நடந்த பொழுது அவர் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார் என்பது நடந்து கொண்டிருந்த ஒரு செயல். எனவே இந்த வாக்கியத்தில் had been smoking என்பது past perfect continuous tense.